வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம மித்ரா பாரதி கழுத்தில் உள்ள தாலியை அறுத்து எரிஞ்சிட்டு நீ தாலியை கெட்டு அப்படின்னு நம்ம துரைக்கு ஆர்டர் போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பாரதி கழுத்தில் இருக்க தாலியை அறுத்தெறிய துரை வராங்க. அப்போ தான் ருத்ர தாண்டவம் ஆடுறாங்கன்னு சொல்லலாம். நம்ம ஆதி கரெக்டான டைமுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. என்னடா நீ என் மனைவி பாரதி கழுத்தில் இருக்க தாலியை நீ அறுத்தெறிய பார்க்குறியா? அது நான் கெட்டின தாலிடா அப்படின்னு அந்த இடத்த சொல்ல நேரம் ஒளிச்சிருந்த பாத்திரம் நம்ம மித்ராக்கு அப்படியே பல்ப் எரியுதுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம பவானி இதுக்கு பின்னணியில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பாரதி அப்படியே பவானியை வெளுத்து எடுக்கிறாங்கங்க. அது வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மித்ரா, சுதாகர், பவானி இவங்க எல்லாம் துரைக்கும் நம்ம பாரதிக்கும் கல்யாணம் நடக்க போது அதை நம்ம பார்க்க போகிறோம் அந்த கண்கொள்ளா காட்சியை அப்படின்னு ஓடோடி மறைஞ்சி நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம துரை பாரதிக்கு ஒரு மாலையை தூக்கி உங்க கழுத்தில் போடு அப்படின்னு கொடுத்தாச்சு. இந்த சைடு நம்ம துரையும் மாப்பிள்ளை கோலத்தில் வந்தாச்சு. பாரதி எனக்கு ஒரு நிறைவேறாத ஆசை உன்னை கல்யாணம் பண்ணது தான். அந்த ஆசையை இப்போ நான் நிறைவேற போகிறேன். இப்போ நான் உனக்கு கணவனாக ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னேன். கிறுக்கா இப்படி கிறுக்குத்தனமாக பேசிட்டு இருக்காத. என் கணவர் ஆதிக்கு தெரிஞ்சுனா அவர் ஓடோடி இப்போ வருவார், உன்னை பிரித்து மேய்ஞ்சிருவாருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரம் நம்ம மித்ராவுக்கு ஒரு யோசனை. அந்த சாமியார் ஒருத்தர் நம்மகிட்ட சொன்னாரே, இந்த நான் என் கழுத்தில் அந்த ஆதி தாலி கட்டன்னா அந்த ஆதி வேற ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருக்கான். அந்த தாலி இறங்கணும். அப்போ தான் நீ அந்த ஆதி கழுத்தில் ஆதி கையால் தாலி கட்ட முடியும் அப்படின்னு சொன்னார். அது ஞாபகம் வருது. உடனே துறையை கூடாங்க. என்ன மித்ரா மேடம் எதுக்காக கூப்பிட்றிய அப்படின்னு நம்ம துறை வராரு. அப்போ தான் இந்த பாரு, நீ பாரதி கழுத்தில் தாலி கெட்டது சரிதான்டா. ஆனால் அதுக்கு முன்னாடி பாரதிக்கு ஆதி கெட்டுன தாலி கழுத்தில் இருக்கு பாரு, அதை அறுத்து எரிஞ்சுக்கிட்டு ஓன் தாலியை கெட்டு அப்படின்னு அந்த இடத்த சொல்லி நேரம். ஐயோ மித்ரா மேடம் இதை நான் மறந்துட்டு போயிட்டேன் பாருங்க. இப்போ எனக்கு நல்லாவே ஞாபகம் வருது. அந்த பாரதி கழுத்தில் இருக்க அந்த தாலியை பிடுங்கி எடுக்கணும் அப்படின்னு நம்ம துரை ஓடி போகிறாரு. அப்போ தான் அந்த துரையை அடிக்கிறதுக்கு களை இறங்கின மாதிரி நம்ம ஆதிக்கு சர்வேஸ் அந்த அதிகாரி சொல்கிறாங்க, இந்த இடத்துல தான் இருக்காங்க, நீ இப்போ போனீங்கன்னா ரீச் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஆதியை கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு பாரதி கழுத்தில் இருக்க தாலியை இப்போ பிடுங்கணும் அப்படின்னு துரை கங்கணம் கட்டிக்கிட்டு, பாரதி இந்த பாரடி அவங்க கெட்டின அந்த ஆதி கெட்டின தாலி உன் கழுத்தில் இருக்குல்ல, அது திமிரில் தானே நீ இருக்க, அந்த திமிரை அடுக்கேண்டி உனக்கு இப்போ அப்படின்னு அந்த தாலியை புடிஞ்சி எடுக்க பார்க்காங்க பிடுங்கி. அப்போ தான் பாரதிக்கு அப்படியே ஆவேசம் வருது. பத்திரகாளி மாதிரி யாராங்க, யார் கழுத்தில் இருக்க தாலியை நீ அறுத்தறிய பார்க்குற, அது என் கணவர் ஆதி கெட்டுனண்டா, இல்லை கையை வச்ச உன் கையை நான் முறிப்பேன்டா அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா கரெக்டாக துரை நம்ம பாரதிக்கு கழுத்தை பிடிச்சி அந்த தாலியை அறுக்க பார்க்க நேரம் ஓடி வராங்கங்க. ஒரு கம்பை வச்சு கறக்கி அடிக்கிறாங்க. அந்த கம்பு கரெக்டாக அந்த துரையோட கையில் போய் பட்டு தெரிக்குது. துரை அப்படியே கையை முறிஞ்ச மேனிக்கு இருக்கிறாங்க. யார் இப்போ அதிரடியாக களை இறங்குனது அப்படின்னு பார்க்க நேரம் அப்படியே ஒளிச்சு நின்று பார்த்துறேன் நம்ம மித்ரா, சுதாகர், அதோட பவானி ஹஸ்பண்ட் எல்லாத்துக்கும் பயங்கர சாக்கு, ஒரு பேயறிஞ்சது கணக்காக இருக்குது. நம்ம இங்கே வச்சு துரைக்கும் பாரதிக்கும் கல்யாணம் நடக்க விஷயம் எப்படி இந்த ஆதிக்கு தெரிஞ்சு மூக்கு வேர்த்தது கணக்காக ஓடோடி வந்துட்டானே தன்னோட மனைவியை காப்பாற்ற அப்படின்னு சொல்ல நேரம் துரை அந்த ரவுடிகளெல்லாம் பிரித்து மேஞ்சிறாங்கங்க. நம்ம ஆதி அப்படியே கரைக்கு அடிக்க நேரம், யா மனைவி பாரதி, நீ அவளை தாலி கட்டி உன் மனைவி ஆக்கிடலாம், நீ பார்த்தியடா, அது எனக்கு சொந்தமானவ அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம மித்ரா அப்படியே அரண்டு போகிறாங்க. இவனுக்கா பழசெல்லாம் ஞாபகம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம், இவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கே, நம்ம நினைப்பெல்லாம் பாலா போச்சே அப்படின்னு நினைக்க நேரம் அப்படியே மித்ரா ஷாக்கிங்காக இருக்க நேரம், பாரதி என்ன பார்க்குற,
இந்த உண்மை தெரிஞ்சு எனக்கு நிறைய நாள் ஆகுது. நீ மைண்டை நான் எரேஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இல்லை, நீ என் மனைவினி எனக்கு நல்லாவே தெரியும், உன் வாயிலிருந்து தான் என்னோட புருஷன் தாண்டா நீ அப்படின்னு ஒரு வார்த்தைக்காக தான் காவல் இருந்தேன். இப்போ வரவோ உன் வாயிலிருந்து வரவோ இல்லையோ, ஆனால் உன்னை இந்த நிலைமையில நான் விட்டுட்டு போக முடியாது, அதுக்காக தான் நான் இப்போ இந்த வார்த்தையை சொன்னேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரவுடிகள் எல்லாம் அடித்து பிரித்து மேஞ்சுறாங்க. நம்ம பவானிக்கு அப்படியே இந்த என்னடா நம்ம மறைஞ்சு நின்று பார்த்ததை கூட இந்த பாரதி வந்து பார்த்து மேனிக்கே தெரிஞ்சு, ஆனால் இந்த துறை வந்து இங்கே உள்ளது நடக்கிறதெல்லாம் வெளியே தெரியாதுன்னு சொன்னால், ஆனால் எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது, இங்கே நிற்கிறதுக்கே பயமாக இருக்க. இப்போ ஆதி வேற வந்து துறையை வந்து ருத்ர தாண்டவம் ஆடிட்டான், இப்போ நம்ம சைடு வந்துட்டான்னா அவ்வளோதான், இதுக்கு பின்னணியில் நான் இருக்கேன் அப்படின்னு வந்து தெரிஞ்சுனா அவ்வளோதானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம பவானி சொல்கிறாங்க, டே மித்ரா, இந்த பாரு, இந்த ஆதிக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது, தன்னோட மனைவி தான் பாரதியை விட்டுக்கிட்டு அவன் கண்டிப்பாக வந்து உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறதில்ல, ஆனால் பாரதி கூட அவன் வாழக்கூடாது, அப்படின்னா அவன் உயிரோடையே இருக்கக்கூடாது. நம்ம அடுத்த டார்கெட் என்னன்னா இந்த ஆதியை வந்து கொல்லது தான் அப்படின்னு வந்து சொன்னேன்னா, என்ன பார்க்குற, நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னு பார்த்தியா, எனக்கு இது பற்றி தானே நீ காதலிக்கிறது மாதிரி நடிச்ச, அவனை கொல்லதுக்கு தயாரா அப்படின்னு வந்து சொன்னார். என்ன மேடம் கேட்டுட்டீங்க, என்ன சாதாரணமான அமித்ரான்னு நினச்சிக்கிட்டீங்களா? நான் அப்படி ஒன்றும் கிடையாது, எனக்கு கிடைக்காத இந்த ஆதி உயிரோடையே இருக்கக்கூடாது, நிச்சயமா இது பாரதிக்கும் இவன் கிடைக்கக்கூடாது, அதனால இவனை போட்டுத்தள்ள நான் தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், சபாஸ், இதுதான் எனக்கு வேணும், நம்ம வந்து இனி பாரதி கூட வந்து சேர்ந்து வாழ இந்த ஆதி இருக்கக்கூடாது, ஆதி இருக்க திமிரில் தான் இந்த பாரதி இருக்கா, பாரதி இருக்க திமிரில் தான் ஆதி இருக்கான், இப்போ நம்ம டார்கெட் இந்த ஆதியை போட்டு தள்ளணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம், சரி ஆதியை போட்டு தள்ளனா தான் நம்ம வந்து இது அந்த சொத்து பத்து கம்பெனி எல்லாத்தையும் நம்ம கைவசம் கொண்டு வர முடியும்னா ஆதியை போட்டு தள்ளுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்க நேரம், இந்த நம்ம ஆதிக்க வாயிலிருந்தே பாரதி என்னோட மனைவி அப்படின்னு வந்துட்டு இந்த இதுக்கு பிறகு நம்ம இன்னும் தாமதிக்க கூடாது, மித்ரா நிச்சயமா நல்லவ இல்லை அப்படின்னு வந்து புரிய வைக்கணும். ஏன் இங்க பவானி கூட இருக்கா, இந்த ரூம்ல தான் இருக்கா, அவ என் கண்ணுக்கு தெரிஞ்சு அவளை விடக்கூடாது அப்படின்னு வந்து களை இறங்குறாங்க. நம்ம ஆதியை கூட்டிக்கிட்டு இங்க வாங்க, நீங்க நடக்கிறதுக்கெல்லாம் பிரச்சனைக்கும் யாரு காரணம் அப்படின்னு வந்து நான் இப்போ தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு வந்து கூட்டிட்டு இருக்க நேரம் பவானியை பார்க்குறாங்க. அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில், ஏண்டி இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் நீ தான் ஹெட்டாக இருப்ப அப்படின்னு வந்து எனக்கு மனசுக்குள்ளே ஓரமாக ஒரு சந்தேகம் இருந்து, அது இப்போ உண்மை அப்படின்னு வந்து நம்பி தெரிஞ்சுட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஓங்கி நம்ம பவானியை ஒன்று சமட்டு கொடுக்குறாங்க. அதோட மித்ராவையும் அடிக்கிறாங்க. உன் திட்டம் எதுவுமே வேகாது, ஏன்னா இப்போ ஆதிக்கே உண்மையெல்லாம் தெரிஞ்சு என்னோட மனைவி பாரதி அப்படின்னு வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சிடாரு, நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ போகிறோம், நீ நினச்ச தப்பு கணக்கு எல்லாமே நடக்காது, இப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கணவன் மனைவியாக வாழ போகிறோம், நீ உன் கழுத்தில் என்றைக்குமே ஆதி கையால் தாலி ஏறாது அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஆமாம் மித்ரா, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, நீ வந்து எவ்வளோ வந்து துறையவெல்லாம் தூண்டி விட்டு பண்ணது எல்லாம் நீ தானே, இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, ஆனால் நீங்கள் எல்லாம் நடக்குது நினைக்கிறது நடக்காது அப்படின்னு வந்து சொன்னாரோ, டே இந்த ரூம்லேருந்து நீ உயிரோடி போனாதானடா நடக்காது, நீ உயிரோடியே இருக்க போகிறது இல்லையா அப்படின்னு வந்து நம்ம மித்ராவும் பவானி எல்லாம் சூழ்ச்சி செய்து ஆதியை வந்து போட்டுதெல்லாம் வந்து ஸ்கெட்சை போடுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் நம்ம வாசுவின் ஆவி வந்து ஆதி மேலே வந்து ருத்ர தாண்டவம் ஆவி நம்ம பாரதியை கைப்பிடிச்சு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பாரு, யார் எதிர்த்தாலும் நான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம பாரதி வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்கங்க.